ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிருந்தா வெப் சீரிஸோட 4th எபிசோட். ஸோ லாஸ்ட் எபிசோட முடிவில் பார்த்தீங்கன்னா பிருந்தா அந்த மர்டர் நடந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் ஸ்லிப்பும் கிடைச்சிருக்கும். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஒரு லெக்சரர் தான். ஸோ அதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு டிஏஜி கிட்ட பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த எபிசோடு. வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய என்ஜிஓவை தான் காட்டுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா வழி நடத்துறது நம்ம ஆனந்த்ன்ற ஒரு லெக்சரர் தான். ஸோ அவரை விசாரிக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பிருந்தாவும் அண்ட் சாரதியும் வந்திருப்பாங்க. இந்த என்ஜிஓ எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆனந்த் சார் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இதுல முழுக்க சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காம இந்த என்ஜிஓ நடத்தப்படுதுன்னு சொல்லுவாரு. அதே நேரத்துல ஆனந்த் பாத்தீங்கன்னா அவரோட அப்பாவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் லாயர். இப்ப பக்கவாதம் வந்ததுனால முடங்கி கிடக்குறாரு. அதுக்கப்புறம் பிருந்தாவும் சாரதியும் ஆனந்த் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன விசாரணை இருக்கு, நீங்க கொஞ்சம் ஒத்துழைக்கணும்ன்ற மாதிரி கேட்பாங்க. அவரும் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிடுவாரு. அண்ட் இவர் விசாரிக்க போறது பாத்தீங்கன்னா சாரதி தான். அண்ட் தூரத்துல இருந்து டிஐஜி அண்ட் பிருந்தாவும் பாத்தீங்கன்னா இதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் நம்ம எஸ்ஐ சாரதி இந்த மாதிரி 13ஆம் தேதி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பெருசா நான் எதுவும் பண்ண போறது இல்ல, காலையில காலேஜ் போவேன் அண்ட் ஈவினிங் ஆனா என்ஜிஓ வந்துருவேன், மத்தபடி பெருசா எனக்கு எதுவுமே ரொட்டீன் கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவாரு. சரி ஓகே, அன்னைக்கு ஏதாச்சும் நீங்க பணம் டிராப் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவருக்கு சரியா ஞாபகம் இருக்காது. உடனே சாரதியை பாத்தீங்கன்னா ஆமா 12,000 நீங்க எடுத்திருக்கீங்க, இது ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா நான் எடுத்தேன், 12,000 எடுத்தேன், அதுவும் பாத்தீங்கன்னா என்னோட என்ஜிஓ பிளம்பிங் ஒர்க் இருந்தது, அதுக்காக தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி விளக்கம் தருவாரு. இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்கன்ற மாதிரி அவரும் கேட்பாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் ஸ்லிப் நந்திகிராமன்ற ஒரு இடத்துல ஒரு மர்டர் ஸ்பாட்ல கிடைச்சிருக்கு, அதனாலதான் ஒரு விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என் ஏடிஎம் ஸ்லிப் கிடைச்சதுனால நான் ஒன்னும் மர்டரெல்லாம் ஆயிட முடியாது, நீங்க வேற யாராச்சும் பாருங்க அப்படின்ற மாதிரி அவரும் கோவப்படுவாரு. அண்ட் அவர் கிளம்புறப்ப பிருந்தா 4 போட்டோ காட்டி இவங்களுக்கு யாராச்சும் தெரியுமா சொல்லி கேட்பாங்க. அவரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. ஆனா பிருந்தா பொறுத்தவரை ஆனந்த் மேல இவங்களுக்கு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கும். சோ அத்தனாலே பாத்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவர் தினம் என்னெல்லாம் பண்றாருன்றத ஒரு ஷேடோ ப்ராசஸிங் மாதிரி பின்னாடியே தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அண்ட் போட்டோஸும் எடுத்து வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போய் அவரோட கார்ல ஜியோ டாங் எல்லாம் வேற ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னே தெரியாது. இந்த சீன் முடிஞ்ச உடனே நம்ம பிருந்தாவோட தங்கச்சி தான் காட்டுவாங்க. மேடம் ஹாட்டா அவங்க பாய் ஃப்ரெண்டோட வீடியோ கால் பேசிட்டு இருப்பாங்க. அவ பாய் ஃப்ரெண்ட் என்ன காஜில இருந்தான்னு தெரியல, திடீர்னு பாத்தீங்கன்னா டி ஷர்ட்டை கழட்டி போட்டு இந்த மாதிரி உன்னோட ஷர்ட் ரிமூவ் பண்ற மாதிரி சொல்லுவான். ஃபர்ஸ்ட் அவ ஷையாவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோரை லாக் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று லைட்டா ட்ரெஸ் ரிமூவ் பண்ண பாப்பா. சடனா யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கும். இவ போய் பாப்பா. அங்க பாத்தீங்கன்னா பிருந்தா தான் வந்திருப்பா. இன்னைக்கு நீ ஸ்கூல் போலையான்ற மாதிரி கேட்பா. அதையா நீ கேட்கறன்ற மாதிரி அவளும் திமுறா பேசுவா. இன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன், ஒரு பையன் கூட கார்ல போயிட்டு இருந்தேன், ஸ்கூலுக்கு கால் பண்ணி கேட்டா நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கே வரதில்லைன்ற மாதிரி உனக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இவ பாத்தீங்கன்னா உடனே டென்ஷன் ஆயிட்டு எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க இருந்து பேசிட்டு. அங்க வர அவங்க அம்மாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாது. என்னாச்சு பிருந்தாவை கேட்பாங்க. பிருந்தாவும் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லம்மா சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. அண்ட் எஸ்ஐ சாரதி இன்வெஸ்டிகேஷன் பத்தின சில நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த செல்ஃபை பாப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தெல்லாம் நோட் பண்ணுவாரு. சோ ஏதோ ஒரு ஐடியா வந்த மாதிரி இவருக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு அங்க சில டிஸ்கஷன் எல்லாம் பண்றப்பதான் இவருக்கு ஒன்னு கிளிக் ஆகும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா கொலை செய்யப்பட்டவங்களும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு லேக்கோ இல்ல ஆறுலயோ தான் தள்ளப்பட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி இப்ப அப்துல் பாடி கிடைச்ச இடத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு லேக் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறப்ப நந்திகிராம்னு ஒரு லேக் இருக்கும். சோ அங்க போய் தேடி பார்த்தா மேபி அவரோட பாடி கிடைக்காத வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாரு. இந்த சீக்வன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப பிருந்தா இன்னும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்ஜிஓ வெளியில இருந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. பார்த்தா ஆனந்த் வர மாதிரியே தெரியாது. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது சொல்லிட்டு இவங்களே ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டு ஆனந்த் கிட்டே பேசிடுவாங்க. பிருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் நீங்க என்னோட சந்தேக வட்டத்துக்குள்ள தான் இருக்கீங்க, அதுல இருந்து நீங்க வெளியில போற வரையும் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, உங்களுக்கு ட்ரை பண்ண தெரியும்னா என் கூட வாங்க காலேஜுக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டே போலாம் சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு போவாங்க. ஆனந்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் என் மேல சந்தேகப்படுற மாதிரி நடந்துச்சா இந்த 2 நாள் நீங்க என்ன ஃபாலோ பண்ணப்ப கேட்பாங்க. பிருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவா தப்பு செஞ்சவங்க ஒரு புது உலகத்தை கிரியேட் பண்ணிப்பாங்க. சோ அந்த உலகத்தை வந்து எல்லாரையும் நம்ப வைப்பாங்க. அது மாதிரி தான் நீங்களும் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லேக்ல போயிட்டு எல்லாரும் சர்ச் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த சீன்ல நம்ம கில்லர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போலீஸ்ல மாட்டி இருப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா சம தூக்கத்துல இருப்பாரு. அங்க வர எஸ் யாரா இவங்க என்ன கேஸ்ன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாருமே பெட்டி கேஸ் தான் சார் அப்படின்னுவாங்க. சரி அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதை வாங்கி அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கில்லர் கிட்டையும் போயிட்டு ஏதாச்சும் காசு இருந்தா குடுறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவன் பாத்தீங்கன்னா திடீர்னு வெறும் ₹1 காயின் மட்டும் எடுத்து கொடுப்பான். என்னடா பிச்சையா போறோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே டென்ஷன் ஆயிடுவாங்க. இதுக்கு மேல இது வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற பேக்கை புடிங்கிட்டு அதுல செக் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் மொட்டை அடிச்ச அந்த சவர கத்தியும் இருக்கும். அதை பார்த்துட்டு ஏன்டா மொட்டை அடிக்கிறானா நீ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கலும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் சின்ன வயசுல அவன் தங்கச்சி செஞ்சு தந்த அந்த பொம்மை இருக்கும். அந்த பொம்மை பார்த்தோன்னா இவர் ரொம்பவே எமோஷன் ஆயிடுவான். அதை கேட்பான் கொடுங்க சொல்லிட்டு. இவங்களும் தரமாட்டாங்க. என்னதான் பண்றான்னு பார்த்தா அங்க பெரிய போர்க்களமே நடக்கும். இப்படியே விட்டா பெரிய பிரச்சனை சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பொம்மையை அவன் கையிலே தந்துருவாரு. அதை பார்த்து அவனை தேம்பி அழுவ ஆரம்பிச்சிருவான். இந்த இன்ஸ்பெக்டர் கட்டி பிடிச்சி அழுவான். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் இவனை பார்த்தா கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரி இருக்கு, இவனை வெளியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் காலேஜ் போற நம்ம லெக்சரர் பாத்தீங்கன்னா பாஸ்ட பத்தின சில விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. லெக்சர் எடுத்துட்டு இருப்பாரு. இதை கேட்கிற பிருந்தாக்கு அவங்களோட பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்களை ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகும். பிருந்தாவோட பாஸ்ட்ல அவங்க அப்பா கிட்ட இவங்க பேசிட்டு இருப்பாங்க. என்னமா மலையில வந்து நின்னுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. இல்ல காலையில உங்க பர்ஸ்ல இருந்து ₹200 எடுத்து நான் தான், அதை நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருந்தது, அதான் உங்ககிட்ட இப்ப சொல்லு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அவர் பாத்தீங்கன்னா இல்ல பரவாயில்ல விடுமா, நீ அதை இப்போ ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தான், இது ஒரு நல்ல குணம் தான் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா பேசுவாரு. அண்ட் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க இந்த பிருந்தாவோட கதவை வந்து தட்டுவாங்க. பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்த செய்தியை சொல்லுவாங்க. இதை கேட்டு அவங்க ஃபேமிலியே பாத்தீங்கன்னா மனசு உடஞ்சு போயிடும். ஏதோ ஒரு பொண்ணை காப்பாத்த போயிட்டு அவங்க அப்பா உயிர் இழந்ததா அவங்க போலீஸ்காரங்க சொல்லுவாங்க. எல்லாருமே கதறி அழுவாங்க. இந்த சீக்வன்ஸ்க்கு அப்புறம் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் தான் காட்டுவாங்க. நம்ம சாரதி பாத்தீங்கன்னா லேக் ஃபுல்லா தேடிட்டு இருப்பாரு. பட் எதுவுமே கிடைச்சிருக்காது.
இருக்காது. ஸோ அதை நினைச்சு கொஞ்சம் வெக்ஸா இருப்பாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா 2 ஊர் மக்கள் வருவாங்க. இவங்க வந்துட்டு இந்த மாதிரி எங்க ஆத்துல நீங்க என்ன பண்றீங்க, இது ரொம்ப புனிதமான ஆறு, இந்த மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சண்டை போட்டுருவாங்க. உடனே நம்ம சாரதியும் கோவப்பட்டு பாத்தீங்கன்னா அடிச்சு தடுத்திடுவாரு. நெக்ஸ்ட் சீன்ல பிருந்தா இந்த மாதிரி ஆனந்த் கூட பாத்தீங்கன்னா டின்னர் சாப்பிடுறதுக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க. கூட அவங்க அப்பாவும் இருப்பாரு. சும்மா ஜாலியா பேசிட்டு இருப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாக்கு ஃபிக்ஸ் வந்துடும். இவர் உடனே போயிட்டு ஏதோ இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு போடுவாரு. அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா அப்பயே கியூர் ஆயிடுவாரு. இது ஆல்ரெடி அவருக்கு அப்பப்போ வர்றதுதான், இந்த மாதிரி வந்தா கொஞ்சம் பிரச்சனையா தான் ஆகும், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அவருக்கு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிருந்தாவும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா தூரத்துல அந்த வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ உட்காந்துட்டு தான் இருப்பான். ஸோ இந்த சைக்கோ ஆனந்த் சார் வீட்டுல ஏதோ சம்பவம் பண்ண போறான்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா அவங்க லேக்ல தேடிட்டு இருப்பாங்க. தூரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊர்க்காரங்க ஃபுல்லா ஊரே திரண்டு வந்துட்டுப்பாங்க இந்த போலீஸ்காரங்க கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு. அவங்க காரை வேற அடிச்சு நொறுக்கிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து சாரதி சேஃப்டிக்காக பாத்தீங்கன்னா அந்த வெப்பன் எடுத்துட்டு மேல சுடுவாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா லைட்டா அதந்துருவானுங்க. எல்லாருமே ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்கிறப்ப திடீர்னு வாக்கி டாக்கில பாத்தீங்கன்னா பாடி கிடைச்சிச்சாருன்ற மாதிரி ஒரு தகவல் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில காட்டுவாங்க அந்த பாடி எல்லாருமே ஐடென்டிஃபை பண்றதுக்காக. அண்ட் சாரதியும் பாத்தீங்கன்னா அப்துலோட ஃபேமிலியை கூப்பிட்டு இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா பிருந்தாவும் வருவாங்க. சாரி நான் உங்க கூட இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல ஆனந்த தேடி போவீங்களா, அது என்னாச்சு, ஏதாச்சும் கிடைச்சதா க்ளூன்ற மாதிரி கேட்பாங்க. அதுவும் எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இங்க பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் கிட்ட இங்க ஏதாச்சும் சிசிடிவி கேமரா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இது எதுவும் இல்ல சார், இது ரொம்ப ரிமோட்டான ஏரியான்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சடனா பிருந்தாக்கு ஒரு கால் வரும். அவங்க அதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு அங்கிருந்து ஸ்பீடா கார் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வேகமா என்ஜிஓல இருக்கிற ஆனந்த் வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருப்பாரு. இதை பார்த்துட்டு இவங்க ரொம்பவே கதறிடுவாங்க. ரொம்பவே மனமர்த்தமாயிடும். ஏன்னா நேத்து நைட் தான் இவர் நல்லா இருந்தாரு. சோ இப்போ இந்த நிலைமையில பாக்குறப்ப இவங்களால மனசே தாங்கிக்க முடியாது. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட பையனான ஆனந்த் வருவாரு. அவரும் பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுவாரு. சோ இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோடு இங்க முடியுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம 5th எபிசோடு பார்க்க போறோம். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ வெயிட் பண்ணிட்டே இருங்க, நான் சீக்கிரமாவே அப்டேட் பண்றேன். ஸ்டே டியூன்ட்.